வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் அந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு காத்திய விளக்குடு எங்களோட வீட்டில் காத்திய விளக்குடு எப்படி இருக்குன்ற சிறிய காணொலி தான் பதிவு செய்ய போகிறேன். என்னென்னு சொன்னால், நேற்றைய பொழுதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயில் வழி, அதாவது குமாராலய தீபம்னு சொல்லி சொக்கப்பானை இருக்கிறது. நேற்று முருகன் கோயில், சிவன் கோயில் எல்லாம் நேற்று. இன்றைய பொழுதில் வந்து விஷ்ணு ஆலயங்களே மற்றது வீடு வழியும் வந்து காத்திய விளக்குடு தீபமெல்லாம் பந்தங்கள்லாம் கொளுத்தி விரதமெல்லாம் விரிப்பினோம். எங்களோட விட்டையும் ஒரு சிறிய காணொலியை பதிவு செய்கிறக்காண்டி நான் காணொலியில் பதிவு செய்ய போகிறேன். வாங்கோ காணொலிக்குள்ளே போவோம். பாருங்க, எங்களோட வீட்டு சாமி அறைக்குள்ளே நிற்கிறேன். சுவாமி அறையில் வந்து படையல் எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி தங்களுக்கு விருப்பமான பொருட்கள் எல்லாம் படைப்பினம். பழங்கள் எல்லாம் வந்து அதிகளவாக அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிழங்குகள் எல்லாம் கூடுதலாக படைப்பினம். பாருங்கள், உளுத்தம்புட்டு, புலாம்பழம், வாழைப்பழம், பனங்கிழங்கு எல்லாம் வந்து படைக்கப்பட்டிருக்குது. வெளியில் இப்போ இது படைக்கிற நேரத்தில் வெளியில் வந்து தீபமெல்லாம் பந்தமெல்லாம் கொளுத்த போகிறோம். அதையும் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். இவ்வளோ தீபம் வந்து கொளுத்துறதுக்கு தயார்படுத்தி வச்சுக்கிறோம். ஆனால் என்ன சவாலண்டா, எல்லாருக்குமே தெரியும், இப்போ காலநிலை கொஞ்சம் மோசமாக இருக்குது. அது அடிக்கடி காற்று வருது, மழை வருது. ஆனால் இப்போ மழை இல்லை இன்றைய பொழுதில். இப்போ இவ்வளோ தீபம் வந்து தயார்படுத்தி வச்சுருக்கிறோம். பந்தம் இருக்குது. இங்கே வெளியில் பெரிதான தீபம் வைக்கப்பட்ட இடம். இந்த இடம் ஒரு வருஷம் ஒரு மாதிரி நாங்கள் வடிவமைக்கிற வளமை கம்பியால் சில வளப்பா அந்த வாழைக்குத்தியை வச்செல்லாம் அலங்கரிப்போம். எங்களோட அம்மா விட்டு இந்த முறை அங்கே வாழைக்குத்தியை வச்சு தான் செய்திருக்கோம். எங்களோட விட்டு இப்படி அலங்கரப்படுத்தியிருக்கோம். இங்கே வேறு கோலாம் போடப்பட்டிருக்கோம். என்னண்டு கேனா சில இடங்களில் பப்பாசி வைக்கிறதா உண்மை, சில இடங்களில் பப்பாசியும் வைக்கிறதா. இது இனி தான் கொளுத்த போகிறோம். மாமா இருக்கிற கொளுத்துவோம் ஏன்னா சில பேர் வந்து வேலையை கொளுத்திடுவோம். மஞ்சள் 6 மணிக்கு. எங்களோட விட இப்போ 6:23 இனித்தான் கொளுத்த போகிறோம். பாருங்க, டைகரும் ஜோலியும் இருக்கணும். டைகரும் ஜோலியும் கொட்டாய் விடுது. சரி சரி நில்லுங்க நில்லுங்க, 2 பேர் நிற்கணும். சரி 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 என்ன இது என்ன இது அந்த ஃபோக்கஸ் லைட்டுக்கு கண்ணெல்லாம் வித்தியாசம் வந்து இது எரியும். என்னென்னு சொன்னால் காற்றா கிடக்க. ஆனால் இது எரியும். என்னென்னு சொன்னால் மேலே கற்பூரம் வச்சுக்கிட்டா மற்றது உள்ள அதுக்கிட்ட இருக்கிற அந்த வைக்கப்பட்டிருந்த பொருள் வந்து பெருசாக இருக்கக்கூடிய கட்டாயம் இது எரியும். இது 100 ஆகுது. ஆனால் சின்ன தீபங்கள் சொல்லி கொண்டு இல்லை, காற்றுக்கு 100 பார்க்கும். வளமே அந்த சுவர் வழியெல்லாம் வைக்கிறாங்க. ஆனால் அது வைக்கலாம் ஒரே சவால் தான் பார்ப்போம். ஏன்னா மட்டும் கொளுத்து வைக்கலாம். 2024 ஆண்டுக்குரிய பிரதான வீட்டு வாசலில் இருக்கிற காத்திய தீபத்தை நாங்கள் ஏற்றிட்டோம். வளமையாக கிருக்குட்டியாக இருக்கிற இந்த முறை இல்லை ஆக்கள். கிருக்குட்டியோ காத்து விடதில்லை. சவால் தான். ம் 100 சரியான காத்து. இது வளமையாக என்ன சொன்னால் ஒவ்வொரு வாசலும் இருக்குது. வீட்டின் படலையல் வாசல் பகுதிக்கு நேர ஒவ்வொரு பந்தங்களையும் இல்லை தீபங்களையும் கொளுத்தி வைப்பினோம். மற்ற ஒவ்வொருத்தரும் ஒரு தங்களோட விருப்பத்துக்கிட்ட மாதிரி வடிவங்களில் அலங்காரப்படுத்திவினோம் வீட்டு வாசலில் தீபங்களால். சில பேர் இந்த இதோட நாங்கள்லாம் வளமை இடத்துல வைக்கிறது வளமை ரெண்டா கொளுத்து நிற்கிது இல்லை. இந்த கீழ் இதே வந்து இப்போ கனதடவை முயற்சி செய்து நூந்துட்டுது. மாமா பந்தங்களை கொளுத்தி வீட்டின் முக்கியமான வாசல்லாம் வைக்கிறார். இப்படி பந்தங்கள் நிற்கிது வேறு கொஞ்சம். துளசி மாடத்தடியில் பந்தம் வச்சது நிற்கிது.
இந்தாங்க 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 2 தவையோ ஐயா நூந்து வச்சோ இல்லை இல்லை தாங்க கொளுத்தலாம் மற்ற இதங்க அதான் கோழிக்கோட்டுக்கு அதே டாய்லெட் அடிக்க உண்டு. அங்கே கொளுத்தி விடுங்க கவனம் இருட்டு அந்த லைட் போட்டு விடுறோம் பார் இந்த இடங்கள் எல்லாம் எங்களோட அக்குடி மிச்சுமணியும்ல நாடகங்களில் பல தடவை வந்த இடங்கள் அது மரத்துக்கு இல்லை தானே மரத்துக்கே இல்லை சரி 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 பந்தங்கள் நிற்கும் தீபங்கள் எங்களால் கொளுத்த முடியலாம இருக்கு கயனா நேரமா முயற்சி செய்யுது என்ன கொளுத்தப்படுதோ சரி வரல வெளியே கொளுத்தினா மட்டும் மெரியும் அதுக்கு எனக்கு நிறைய பந்தங்கள் மாதிரி வைக்கப்பட்டிருந்தோடைய தேங்காய் சொட்டு எல்லாம் போடப்படக்கூடிய கண்ணீர் 2 எரியுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லா வீடுகள்லையும் வந்து கொளுத்திட்டோம் இப்போ அந்த அதில் பக்கத்து வீடு அங்கால பாருங்க அங்கால திருவாண்ணையாக்கள் எல்லோரும் கொளுத்திட்டோம் பாருங்க இஞ்சாலையும் கொளுத்திட்டோம் நாங்களும் ஒரு மாதிரி காற்றுன்ற சவாலை மத்தியிலையும் கயானா கொண்ட தீவமாக கொண்டு வந்து வைக்குது இந்த தீபமெல்லாம் நாங்கள் வெளியில் பிளான் பண்ணாங்க இப்போ வெளியில் வைக்க வந்து சரியான காற்றாக இருக்குது அப்போ வீட்டுக்குள்ளே இந்த தீபம் இது வெளியில் அலங்கரப்படுத்துகிற கிருக்குட்டி என்ன செய்கிற என்ன தீபம் கொளுத்தே இல்லையே அப்பா வருவார் போன வருஷம் கொஞ்சம் 2 அணி அല്ലേ போன வருஷம் இஞ்சியில் 2 அணி